அந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறம் இன்றளவும் அந்த கிராம மக்கள் இரவு நேரத்துல வெளியே வர பயப்படுறாங்க. குறிப்பாக ஆண்கள். நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வீரம் எந்த அளவு அதிகமா இருக்கோ அதுக்கும் ஒருபடி மேலதான் தன்மானம் அப்படிங்கிறது. அப்படி தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு அவ பண்ண அந்த காரியத்தினால இன்றளவும் அந்த கிராமமே நடுநடுங்கி போயிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு குக் கிராமத்துல நடந்த ஒரு உண்மையான திகில் அமானுஷமான கொடூரமான சம்பவம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதையை நமக்கு யார் சொன்னதுன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான அஸ்வினி அப்படிங்கிறவங்க தான் நம்மள்கிட்ட வந்து சொன்னாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் சரி இல்லை உங்க குடும்பத்தில் உள்ளவங்க நண்பர்கள் யாருக்கா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில உண்மையான திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா அதை டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன், அதுல வந்து என்கிட்ட சொல்லுங்க, அதையும் நம்ம வீடியோவா போடலாம். வருடம் 2007 கோயம்புத்தூர் மாவட்டம் புளியமரத்துப்பாளையம் அப்படிங்கிற ஒரு குக் கிராமத்துல நிர்மலாவும் அவங்களுடைய கணவனாகிய வேலனும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை கடை வச்சிருக்காங்க. அந்த கிராமத்திலே உள்ள ஒரே மல்லிகை கடை அவங்களோட. இந்த கிராம மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே இயல்பாகவும் நட்பாகவும் ரெண்டு பேர்கிட்டயுமே பழகுவாங்க. அதனாலேயே இந்த கிராமத்துல எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேரையுமே தெரியும். நிர்மலா வந்து நல்லாவே படிச்ச பொண்ணு. அவ பகல் நேரத்துல அவ கடையை பார்த்துக்கிட்டாலும் சாயங்கால நேரம் அந்த கிராமத்துல உள்ள சின்ன பசங்க எல்லாத்துக்குமே டியூஷன் எடுக்கிறது தான் அவளுடைய ஹாபியா வச்சிருந்தா. சோ இப்படியே இவங்க ரெண்டு பேர் லைஃபுமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா வேலனுக்கு குடி பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல வந்து நிர்மலா அந்த அளவு பெருசா கண்டுக்கல. ஏன்னா சரி எல்லாரும் மாதிரியும் இவங்க ஜாலியா குடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இதுவே காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா வேலன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஒரு காரணமாச்சு. ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே கேட்கலன்னா என்ன ஆகும், நம்மளை கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்துல கூட கொஞ்சம் தான் அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. இதனால அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சாரு. டெய்லி இரவு வந்து தண்ணியை போட்டு வர்றதே பொழப்பா வச்சிருந்தாரு. ஆனா என்னதான் தண்ணி போட்டு வந்தாலும் நிர்மலா கிட்ட சீண்ட மாட்டாரு. ஏன்னா ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ நிர்மலாக்குமே நம்ம கணவருடைய உடம்பு நினைச்சு மட்டும்தான் கவலைப்பட்டாலே தவிர அவர்னால இவளுக்கு ஒரு துன்புறுத்தலோ கொடுமையோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இப்படியே இவங்க வாழ்க்கையானது சுமூகமா போயிட்டு இருக்கு. இப்பதான் நிர்மலாக்கு என்ன ஆசைன்னா டீச்சர் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வருது. ஸோ இவருடைய கணவரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவளை டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருந்து உள்ள சிட்டிக்கு கூப்பிட்டு வர்றாரு. அப்போ சிட்டிக்கு கூப்பிட்டு வந்தோட்டி கோயம்புத்தூருக்கு போய் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா நிர்மலாக்கு வந்து நிறைய தோழிகள் கிடைக்கிறாங்க. ஏன்னா அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்க. என்னதான் கல்யாணம் ஆனாலும் அங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க கூட நல்ல ஒரு நட்பு கிடைக்குது. அந்த நட்புனால அவங்க நல்லா அவங்க கூட வெளியே சுற்றுறதா இருக்கட்டும், அவங்க கூட வெளியே சாப்பிட போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து வேலன் வந்து இதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. ஸோ போக போக என்ன ஆகுதுன்னா வேலனுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு இதாகுது. ஏன்னா நம்ம கூட இருந்த நம்மளுடைய கொண்டாடி இப்போ புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சோட்டி அவங்க கூட வெளியே சுற்றுறா பண்ணுறான்னு சொல்லி இவருக்கு வந்து அந்த ஈகோ ஆனது இடிக்க ஆரம்பிக்குது. ஈகோ இடிக்க ஆரம்பிச்சோட்டி இப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது டைரக்டா நிர்மலா கிட்ட நம்ம சொன்னோம்னா அவ ரொம்ப சங்கடப்படுவா அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே வைக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ளேயே வைக்க அது எவ்வளோ பெரிய விஷமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேலனுக்கு கூட தெரில. அப்போ இவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்க இவருக்கு ஆல்ரெடி அந்த குடிப்பழக்கம் வேற இருக்கா. அந்த டென்ஷன்ல இவர் நல்லா குடிக்க ஆரம்பிச்சாரு. இவ்வளோ நாள் இரவுல குடிச்சிட்டு இருந்தவர் இவங்க டீச்சர் ட்ரைனிங் கிளாஸ் போனோட்டி பகல்லையுமே குடிச்சுக்கிட்டு அந்த கடையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் கடைக்கு வந்தாலே எல்லாரும் வந்து இவர் தண்ணியை போட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவருடைய பேரானது மாற ஆரம்பிக்குது. இந்த விஷயம் நிர்மலாக்கு தெரிய வருது. ஏன்னா கிராம மக்கள்லாம் சொல்றாங்க பகல்லையே உன் புருஷன் குடிக்க ஆரம்பிக்கிறான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவனெல்லாம் கேட்க மாட்டியா, இப்படிதான் உன் ஊருக்கு ஃபுல்லாக சுற்றி தலைவியா பண்ணுவியான்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாருமே இவளை வந்து தப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ ஊர் சுற்றி தலைவரா பண்ற, இந்த வயசுல உனக்கு எதுக்கெல்லாம் படிப்பு. ஏன்னா 2005 காலகட்டம் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு. அப்போ எல்லாரும் இருந்துக்கிட்டு உனக்கு இந்த படிப்புலாம் தேவையா, பேசாம கடையை பார்த்துட்டு இருக்க மாட்டியா, இந்த படிக்கெல்லாம் உன்னை யாருக்கு சொன்னது வச்சதுன்னு சொல்லி கிராம மக்களே நிர்மலாக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நிர்மலாக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்போதான் தன்னுடைய கணவனை வந்து கண்டிக்க தொடங்குறான்.
அப்போ கண்டிச்சோட்டி இவ்வளோ நாள் சும்மா இருந்தவ இப்போ புதுசா கண்டிக்க ஆரம்பிக்கிறாளா. உடனே அவருடைய கணவன் வேலன் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாளும் நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன், இவ்வளவு நாள் என்னை ஏதாவது நீ கேட்டியா, இப்ப என்ன புது பழக்கம் பழகுற, இப்ப என்ன புதுசா வந்து என்னை தட்டி கேட்டுட்டு இருக்க, என்னை திருத்த பாக்குற, இவ்வளவு நாள் நான் குடிச்சிட்டு தானே இருந்தேன், குடிச்சா குடிக்கிட்டு எக்கேடு கெட்டு போட்டுன்னு தானே என்னை விட்ட, ஒரு நாளாவது என்னை நீ சொல்லியிருப்பியா பண்ணியிருப்பியான்னு சொல்லி இவ்வளவு நாள் இவங்க ஃப்ரீடம் கொடுத்து விட்டதே அவங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னாச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க புது பழக்கம் கிடச்சோட்டி என்னைய வந்து நீ இது பண்ணுறியா, என்னைய குடிக்காதன்னு சொல்கிறதுக்கு நீ யார், இத்தனை நாள் என்ன சொன்னியா, இப்போ உனக்கு புதுசாக நிறைய பேர் கிடச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறாரு. ஸோ இவ்வளோ நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ இவர் வந்து அந்த லெவலுக்கு பெருசாக எடுத்துக்கல, சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறதுனால இவருக்கு பிடிக்கல, இவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் போக 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 இது வந்து பயங்கர பிரச்சனையாகுது. இரவு நேரங்களில் ரொம்பவுமே வீட்டில் 2 பேரும் சண்டை போடுறதா இருக்கட்டும், நிர்மலா வந்து கோச்சிக்காமல் சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும், இவர் இரவு நேரங்களில் சண்டை போட்டு வெளியே வர்றதா இருக்கட்டும், வெளியே வந்து குடிக்கிறதா இருக்கட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட, இந்த மாதிரி அவங்க குடும்பம் நல்லா இருந்த குடும்பம் ரொம்பவுமே பயங்கரமாக மாற ஆரம்பிக்குது. அதாவது டெய்லி சண்டை சச்சரவு அப்படின்னு மாறிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நிர்மலா வழக்கம் போல் அந்த டீச்சர் ட்ரைனிங் கிளாஸுக்கு போயிருக்கா. அங்கே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருப்பாங்கல்ல, அப்போ அவ கூட படிக்கிற ஒரு பொண்ணோட காதலன் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ அந்த காதலன் அந்த இடத்துக்கு வந்தோட்டி அவங்க எல்லாருமே இயல்பாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கூப்பிட போயிருக்காரு யாரு, நம்ம வேலன். கூப்பிட போகும்போது அந்த இடத்துல ஒரு பையனை பார்த்தோட்டி இவருக்கு ரொம்பவுமே கோபம் அதிகமாயிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். ஆனால் எதுவுமே கேட்காம அந்த பையனை பார்த்துருக்காரு, இவர் கோவம் வந்திருக்கு. ஆனால் எதுவுமே கேட்காம இவர் பாட்டு கூப்பிட்டு வந்துட்டு இரவு நேரத்தில் தண்ணியை போட்டு வீட்டுக்கு போய் அப்போவாது அந்த பையன் யாருன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்காம வேற விதமாக இவங்களை ரொம்ப திட்டி, இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அப்படி இப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிர்மலாவை வந்து செவிடுன்னு அடித்து ரொம்பவுமே துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நிர்மலாவுக்கு என்ன பண்ணனே தெரில. அவங்க வந்து எவ்வளோத்துக்குள்ளே காதலிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கை அந்த குடிப்பழக்கத்தினால தலைகீழ மாறி இப்போ நிர்மலா அடி வாங்குற நிலைமைக்கு வந்து நிற்கிது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் அவர் நின்னது தான் அப்படின்ட்டு நிர்மலாவுக்கு தெரியாது. ஏன்னா இவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வச்சு தினம் தினம் சண்டை இழுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ வரைக்குமே நிர்மலா மேலே சந்தேகப்படாத மாதிரி தான் வேலன் வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போனோட்டி இவ்வளோ நாள் சண்டைங்கிறது இப்போ சந்தேகமாக மாறுது. சந்தேகங்கிறது பாம்பு விஷத்தோட கொடியுது. அப்படிப்பட்ட சந்தேகமாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, தினமும் இரவு நீ எவங்கூடைய இருக்க, எவங்கூடைய பேசிகிட்டு இருக்க, யார் அந்த பையன், எவங்கூட இல்லாமல் பைக்கில் போகிற, அப்படி ரொம்பவுமே கொச்சையாக பேச ஆரம்பிக்கிறது. இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்த நிர்மலா எப்போ தன்னுடைய கணவர் தன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுதோ அப்போவே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சனால தன்னுடைய கையை அறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் உடனே சேர்க்குறாரு வேலன். சேர்த்தோட்டி என்ன ஆகுது, அம்மா இனிமேல் உன்னை சந்தேகப்பட மாட்டேம்மா, நான் உன்னை தெரியாமல் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. சமாதானப்படுத்தினோட்டி ஒரு வாரம் நல்லா போச்சு. திரும்பியும் வேலன் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு அவரால் நிப்பாட்டிட்டாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த சந்தேகம் எதுவுமே படலை. ஏன்னா இவ கையை அறுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சந்தேகப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கிராமம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. அந்த கிராமம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சுட்டு என்னன்னா, இவளை ரொம்பவுமே ஒரு கீழ்த்தனமாக அந்த கிராம மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே இவளுக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கீழ்த்தனமாக இவளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்ச நாளாக வேலனுக்கும் தெரிய வருது. வேலனுக்கு தெரிஞ்சவன் என்ன பண்ணியிருக்கணும், தன்னுடைய மனைவிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த கிராமத்துக்கே தெரிஞ்சு போச்சு நீ எவ்வளோ கீழ்த்தனமானவா அப்படி இப்படின்னு சொல்லி தண்ணியை போட்டு ரொம்பவுமே சண்டை போடுறாரு, சந்தேகப்படுறாரு. நீ எவன் கூடயே இருக்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன், இப்போ நீ உண்மையே எவன் கூடயே இருக்க அப்படின்னு சொல்லி ஊரே நம்பின அவர் தன்னுடைய மனைவியை நம்ப மறந்துட்டார். ஸோ இப்போ தான் ரொம்பவுமே கொடூரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, நடு கிராமத்தில் அந்த பொண்ணு தன்னுடைய தன்மானத்துக்காக தீ குளிக்கிறான்.
எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய கணவர் தன் மேல சந்தேகப்பட்டுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தன்மானம் தான் முக்கியம்னு அந்த வீர தமிழ் பெண் அதே இடத்துல தீக்குளிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சுட்டா அப்படின்னா அதான் கிடையாது. இனிமேதான் இந்த கதையோட திகில் சம்பவமே ஆரம்பிக்குது. அவளும் தீ குளிச்சுட்டா, அவ ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராம மக்களுமே அதை மறந்துட்டு நிர்மலா எப்படி பாரு அவ ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்ட ஒரே காரணத்துக்காக தீ குளிச்சுட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லா நிர்மலாவுக்கு சப்போர்ட்டா அந்த கிராம மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கிராமத்துக்குள்ள ரொம்பவுமே கொடூரமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது அவங்க வளர்க்குற ஆடு மாடு கோழி எல்லாம் திடீர்னு காணாம போறதா இருக்கட்டும், திடீர்னு செத்து கிடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கொடூர சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சரி யாரோ ஆடு மாடை கொல்றாங்க இல்லைன்னா களவாடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இரவு நேரங்களில் கிராமத்து ஃபுல்லாகவே ஏதோ கொலுசு சவுண்டு, அதாவது எல்லார் வீட்டு வாசல்லையுமே ஏதோ ஜிலு ஜிலுன்னு கொலுசு சவுண்டு கேட்குறதா இருக்கட்டும், ஜன்னலை யாரோ இரவு நேரங்களில் தட்டுற சவுண்டு, கதவை யாரோ தட்டுற சவுண்டு, இந்த மாதிரி அமானுஷ சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன கிராமத்து மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா யாரோ திருடங்க நைட்டு கூடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவுமே சேஃப்டியாக இருக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டி அப்படிங்கிற அவர் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் இரவு நேரத்தில் சைக்கிளில் போயிட்டுருக்காரு. சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கரிஞ்ச நிலைமையில அதோட முடியெல்லாம் கரிஞ்சு ரொம்ப கன்றாவியான ஒரு உருவம் அவருக்கு எய்த்தாப்புல நின்றுட்டு இருக்க மாதிரி பார்க்குறாரு. பார்த்த உடனே பதறி அடிச்சு சைக்கிளை கீழே போட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் காலையில இவர் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தாரு அப்படிங்கிறது அந்த கிராமத்து முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவுனோட்டு என்ன ஆகுதுன்னா ஒருத்தன் என்ன சொல்லிட்டான், இது நிர்மலாவோட ஆவியா தான் இருக்கும், இந்த ஆத்மா தான் நம்ம கிராமத்துக்கு பழிவாங்க நினைக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லிட்டான். ஆனால் கிராம மக்கள் யாருமே நம்பலை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் ஆத்மாலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டார். இவர் ஏதோ போதையில் வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. ஸோ இப்படியே என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஊர் ஃபுல்லாகவே காய்ச்சல் நோயானது பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதுக்காக கிராமத்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே உள்ள கோயிலில் ஒரு கெடா வெட்டி பொங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஒரு சின்ன திருவிழா மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ கிராமத்தில் ஈனன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஈனன்னா என்னென்னா ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும். அந்த ஈட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி ஆடுறவங்க கையில் ஒரு கோழி வச்சுருப்பாங்க. அந்த கோழியை வச்சு ஆடிக்கிட்டே இருக்கும்போது நேராக சஜக்குன்னு போய் அந்த ஈனனில் குத்துவாங்க. அந்த கோழி அந்த இடத்துல இறந்து போச்சுன்னா அந்த சாமி குளிர் அடைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அந்த ஈனனில் அந்த கோழியை குத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கோழி, அதாவது குத்தப்பட்ட கோழி அதுலேருந்து துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்குது. அப்போ கிராம மக்களுக்கு தெரிஞ்சுட்டு இந்த கிராமத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, சாமியை நமக்கு அறிகுறி காட்டிட்டு என்ன ஏதுன்னு தெரியலையே, ஈனனை சாமி ஏற்றுக்கலை, இந்த படையில ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம மக்கள் ரொம்பவுமே பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமம் ஃபுல்லாகவே அமானுஷ்யமான விஷயம் ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னா நம்ம குடிபோதைக்கு அடிமையான வேலன் இருக்கான் தெரியுமா, வேலன் குடிச்சிட்டு ரோட்டில் இருக்கும்போது ஒருத்தன் பைக்கை கொண்டு ஏற்றி அவனோட முட்டெலும்பு உடையுது. முட்டெலும்பு உடஞ்சி அவனால் நடக்கவே முடியாத சூழலில் கெட்டு போட்டு வீட்டில் படுக்கிறான். அவன் மட்டும்தான் பரவாயில்ல, கிராமத்தில் உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி இரவு நேரங்களில் வெளியே போனாலே அந்த கருப்பு உருவங்கிறத 100-5 பேராவது கண்டிப்பாக பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி நான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தேன். அந்த உருவம் எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போன நிலைமையில ஒரு உருவம் தலையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே ஆணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இந்த கிராமத்தை ஃபுல்லாகவே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையாகவே நிர்மலாவோட ஆத்மா தான் நம்ம கிராமத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் தலைவர் பூசாரி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோடாங்கியை நம்ம கூப்பிடுவோம், கோடாங்கியை கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவு கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடாங்கியை வர வைக்கிறாரு. கோடாங்கி என்ன பண்ணுறாருன்னா இரவு ஒரு பூஜை ஒன்று பண்ணுறாரு. இரவு ஒரு பூஜை ஒன்று பண்ணும்போது தான் தெரியுது இந்த கிராமத்தில் ஒரு அமானுஷமானது இருக்குது. அந்த அமானுஷம் வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய தன்மானத்துக்காக தீ குளிச்ச நிர்மலா அப்படிங்கிறது. ஸோ அந்த கோடாங்கியும் பல பூஜைகள் போட்டு கிராம மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கு பண்ண துரோகம்னால உங்கள் கிராமத்தையே இவ்வளோ நாள் பழி வாங்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு,
அமானுஷ்ய ஆத்மாவா மாறி உங்களை பழி வாங்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சு இந்த கிராமத்தை விட்டு போகணும்னா நீங்க எல்லாருமே அவளை என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோடாங்கி சொல்றாரு. உடனே கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வரி போட்டு கண்ணாடி வளையல் வாங்கி முகம் பார்க்குற கண்ணாடி, பொட்டு, கண்மை, பட்டு சேலை எல்லாத்தையும் ஒரு படப்பா வச்சு நிர்மலாவை வேண்டுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு, என்னை மன்னிச்சிருமா, நீ தன்மானத்துக்காக இந்த லெவலுக்கு நீ பண்ணுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாருமே மன்றாடி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கோடாங்கி நிர்மலாவோட ஆத்மாவை அந்த கிராமத்திலிருந்து விடுவிச்சு அந்த ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறார். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனால ஒரு தமிழ் பொண்ணு தீக்குளிச்சு அந்த கிராமத்தையே எந்த லெவலுக்கு பழி வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இன்னமுமே ஆண்கள் இரவு நேரத்தில் அந்த கிராமத்தில் உலாவ ரொம்பவுமே பயப்படுவாங்களாம். இன்னமுமே அங்கே உள்ள பாட்டிமார்கள் எல்லாருமே சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களாம், நிர்மலாங்கிறவ இன்னமும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா, இரவு நேரங்களில் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னமுமே அந்த சொல்லி பயமுறுத்த தான் செய்வாங்களாம். பெண்களும் சரி ஆண்களும் சரி இன்னுமே இரவு நேரங்களில் நம்ம வெளியே போனால் நிர்மலா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளோ, நிர்மலாவோட ஆத்மா ஏதாவது நம்மளை பண்ணிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம். ஸோ இதே மாதிரி தான் இந்த உண்மை சம்பவத்தை அஸ்வினிங்கிறவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க. இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ் பெண்களோட வீரத்தையும் தன்மானத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த தன்மானத்துக்காக தன்னுடைய உயிரை விட்ட அந்த நிர்மலாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள்லாம் தெரியணும்னா நம்ம ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் தினம் போடுற திகில் அமானுஷ உண்மை சம்பவங்கள் உங்களை நோக்கி வரும். அது போக உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ நடந்த ஒரு உண்மையான திகில் சம்பவம் இருந்துச்சுன்னா கீழே என்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதில் என்கிட்ட சொல்லுங்கள். அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். இன்னொரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.